பேச்சியை பார்த்து 80 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் பேச்சியை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையா? என்னாச்சியா நீங்க தங்கச்சியை பார்த்ததான் பேசுவீங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிருந்தேன். இப்படி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களேச்சியா? செம்பிளி, என்ன பேசுற நீங்க? சியான் தான் பேசாததுக்கு காரணம் இதுதான்னு சொல்லிட்டாருல்ல. மறுபடியும் எதுக்கு அதையே பத்தி பேசிக்கிட்டு இருக்க? மாமா, அத்தை உங்களுக்கு டீ கொடுத்து விட்டாங்க மாமா. ஓ சரிதா, இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. கொண்டாப்பா. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டு மாமா. ஏன் சியா, பிள்ளையெல்லாம் நல்ல நெடுன்னு வளர்ந்துருச்சுகள்ல. ஆமா பெண்ணிக்கு காலம் அப்படியே கடந்து ஓடுதுல்ல. மதனி, அண்ணங்கிட்ட பேசுங்க. வாங்க மதனி. பெண்ணி ஏங்க சொல்லுதா? அது வந்துங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம் அது என்று பீடிகை போட்டு பேசிட்டு இருக்க? என்ன சொல்லுமா நேரடியா சொல்லுதா? சொல்லுதா? அது எல்லாம் நம்ம அழகரோட கல்யாணத்தை பத்தி தாங்க. என் மக இந்த வீட்டுக்கு தானே வாக்கப்பட்டு மருமகளா வரணும். என்னோட இந்த ஆசைய நிறைவேற்றி வைப்பியானே? பூங்கொடிய என் வீட்டு மருமகளாக்கிக்கிறதும் என் பொறுப்பு. என் சாமி, அழகர் கல்யாணத்தை பத்தியா? என்னதான் திடுதுப்புன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டிய? ஆமாண்ண, இவரு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அழகர் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலான்னு தானே எத்தனை நாள் தள்ளி போட்டு வச்சிருந்தோம். அதான் இவர் வந்துட்டாருல, இனியும் எதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இப்பவே நல்ல காரியத்தை எடுத்து பண்ணி முடிச்சிடலாம்ல. அதுவும் சரித்தா. மதினி சொன்னது மாதிரி எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டு? ஏன் மதினி, அழகருக்கு எதுவும் பொண்ணுக்குன்னு பார்த்து வச்சுக்கீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம வீட்லயே அழகருக்கு பொண்ணு இருக்கும்போது எதுக்கு வெளியில போய் பாத்துக்கிட்டு? எங்க அண்ணனுக்கு நீயா? ஏன் நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? இல்ல, எங்க அண்ணனுக்கு வேற லெவல்ல அண்ணி வருவாங்கன்னு நினைச்சேன். ஏய், சும்மா உருண்டு இழுத்துட்டு இருந்த அப்படியே கொண்டு முடிய நோண்டி போடுவேன். நோண்டுவேன். இப்ப எங்க அண்ணன் வேணுமா வேண்டாமா? பூடி பொடி. என்னத்த சொல்ற? நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கா? யாரு? நம்ம நந்தினியா சொல்றிய? ஆமாண்ண, வேற யாரு? நம்ம நந்தினிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நந்தினி நம்ம வீட்லயே வளர்ந்த பொண்ணு. அழகருக்கு தாய் மாமா மக வேற. அழகருக்கு நந்தினிய கல்யாணம் பண்ண எல்லா உரிமையும் இருக்குல்லன்னு. அதுவும் சரிதான். என்னண்ணே, நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லத்தா. நீ திடுதுப்புன்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் எனக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு புரியல. ஏங்க, இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சட்டு புட்டுன்னு ஒரு முகூர்த்தத்தை பார்த்து நல்ல காரியத்தை ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன செய்ய யோசிக்கிறிய? அது ஒண்ணு இல்ல பெண்ணிக்கு. கல்யாணம்ங்கிறது என்ன சாதாரண விஷயமா? எடுத்தங்க ஊத்தன்னு முடிவு பண்றதுக்கு இது நாம எல்லாரும் ஆரம்பரம் உட்கார்ந்து நல்லது கெட்டதெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர வேணாமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? மதனியும் நந்தினி அழகருக்கு தான் கட்டி தரணும்னு ஆசைப்படுது. நம்ம வீட்லயே வளர்ந்த பொண்ணுங்க நந்தினி. அது அவ நம்ம வீட்டுக்கே மருமகளா வரதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? என்ன ஜியா, மதினி பொறுத்தவரும் சொல்றாங்க, நீ யோசிக்க இருக்கீங்களா ஜியா? அது அது ஒண்ணு இல்ல செம்பிளி.
முதல்ல கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தாச்சா? பொருத்தமா? இப்போ கல்யாணம் பண்ணணும்னா ஜாதக பொருத்தம் பார்க்கணும்ல? இல்ல நான் இது ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை நான் ஜெயில இருந்தப்ப எனக்கு தெரியாம அழகருக்கு நந்தினிக்கும் பொருத்தங்கிறது எதுவும் பார்த்துட்டீங்களா? எல்லார் மனசும் ஒத்து போறப்ப எதுக்குன்னு பொருத்தெல்லாம் பாத்துக்கிட்டு? அப்படி சொல்ல முடியாது லதா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்றதானே நம்ம வழக்கமே. என்னாச்சு மீனாட்சி உனக்கு? மூச்சு விடுறது கூட சாஸ்திரம் பாப்பனி, இந்த விஷயத்துல அமைதியா நிக்கிற? ஆமாங்க, கண்டிப்பா பொருத்தம் பார்க்கணும்ல. பாத்துருவோம். அப்புறம் என்ன பெண்ணிக்கு வைக்க? நம்ம குடும்பத்துக்கு வழக்கமா ஜாதகம் பாப்பார்ல நம்ம ஜோசியர். ஆமாச்சியா, அவர் நாளைக்கு வர சொல்லு. முதல்ல அழகருக்கு நந்தினிக்கும் பொருத்தம் இருக்கான்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்குவான். ஆம், சரி. என்ன மீனாட்சி, சரிதானே? அதுவும் சரிதாங்க. பென்னி அண்ணே, நாளைக்கே ஜோசியரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுதான், நான் உடனே சொல்லிடுறேன். சரி. மதனி, என்ன மதனி இது? அண்ணன் திருதுப்புன்னு ஜாதகம்லாம் பார்க்கணும்னு சொல்றாரு. ஜாதகம் தானே மதனி, அதுக்கு எதுக்கு நீ இம்புட்டு யோசிக்கிற? அதெல்லாம் நம்ம அழகருக்கும் நந்தினிக்கும் நல்ல பொருத்தம் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத மதனி. அம்மாடி தேனு, என் கூட அடுப்படிக்கு வந்து கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. சரிம்மா. அம்மா என்னம்மா, ஒருவேளை ஜாதகம் பொருத்தம் இல்லாட்டி? ஏய், நீ ஏண்டி அப்படி யோசிக்கிற? அதெல்லாம் உங்க 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் இருக்கும், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அக்கா அக்கா வேணாம், சொன்னா கேளுக்கா. அப்பா கிட்ட இதை சொல்ல வேணாங்க்கா. எதுக்கு நீ சொல்ல வேணாங்கிற? அவன் எப்ப பாரு என்கிட்ட உரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். அதுவும் இல்லாம இன்னைக்கு என் சடையை புடிச்சு வர இழுக்கிறான். இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இத நான் அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்றது பாரு. அக்கா அக்கா வேணாங்க்கா. அப்பா கிட்ட சொன்னேன்னா அவர் மாமா வீட்டு மேல கோச்சிட்டு சண்டை போட போறேன்னு போயிடுவாரு. எது மாமா விடு? எவண்டி மாமா? யார் உனக்கு மாமா? அந்த அழகர் உனக்கு மாமாவா? அக்கா, நம்ம வில்லங்கத்தை வேற எங்கேயும் வச்சிருக்கலக்கா, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். அவன் உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கறத பாத்துட்டோம் மாமா வீட்டுல பஞ்சாயத்து ஆயிடும்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. விடாதக்கா, அவங்கள சும்மா விடக்கூடாது. அப்பா கிட்ட போய் சொல்லி நாமளே அருவாள் எடுத்து அப்பா கையில கொடுப்போம். எந்த கை உன் முடிய பிடிச்சு இழுத்துச்சோ அந்த கையை வெட்டிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்கக்கா. வாக்கா. அக்கா வா. அக்கா வேணாங்க்கா. அக்கா சொல்றது கேளுக்கா. ஏன் மஞ்சமல, ரச சோத்தை நல்லா கையால மசிச்சு விட்டுருக்கேன், குடி. இந்தா. சொல்லுக்கா. என்னத்தா 3 பேர் ஆத்துக்கு போயிட்டு இப்பத்தே வரீங்களா? அடியே என்னங்கடியே, உங்க அப்பன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா, நீங்க பதில் சொல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? என்னடி ஆச்சு? ஆமாப்பா, இப்பதான் போயிட்டு வரோம். ஏண்டியே, உங்க 3 பேரையும் பாக்குறப்ப ஏதோ அரண்டு போய் நிக்கிற மாதிரி இருக்கியா? என்ன ஆச்சு உங்களுக்கு? பேசுங்களேண்டி. என்னடி, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னத்தா ஏன் ஒரு மாதிரி யோசிச்சு நிக்கிறீங்க? அது வந்துப்பா. மச்சா 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 மச்சா. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி வந்து விழுகுற? மச்சா, நம்ம குளத்தகரியில. என்னடா மச்சா, நம்ம குளத்தகரியில நல்ல மாப்பிள்ள நம்ம லட்சுமியா கடிச்சு வாயில நுரதலி செத்து போச்சு மச்சா. ஐயோ ஐயோ,